ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலில் குஸ்கா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்: பச்சை மிளகா 4 to 5 காரத்துக்கேற்ப, பூண்டு 5லேருந்து 6 பல், புதினா 1 கைப்பிடி, மல்லி இலை, இஞ்சி. இதெல்லாம் அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும். நெய் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது நெய் நல்லா உருகின உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1 நல்லா வதக்கி விடணும். வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா நான் ஏற்கனவே பிரியாணியில் சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும். ஜாதிக்காய், இதுதான் நம்மளோட குஸ்காவுக்கு நல்ல ஃப்ளேவர். இதை லைட்டாக கிரேட்டரில் துருவி போட்டுடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா அரைச்ச விழுதையும் இதோடு சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸி. தேவையான உப்பை கலந்துக்கலாம். தக்காளி 1 நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை 200 கிராம் போல் சேர்த்துக்கலாம். இந்த குஸ்காவுக்கு நீங்கள் சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணலாம், பாஸ்மதி ரைஸ் போடலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸு, இதுக்கு தண்ணி 2 மடங்கு தண்ணி. உங்களுக்கு 1.25 பங்கு வைக்கிறதானாலும் வைக்கலாம். நான் 2 பங்கு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அரிசி, அதே கப்பில் 2 மடங்கு தண்ணி. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுடலாம். 2 விசில், இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். நான் குக்கரில் வெயிட் போட்டதுக்கப்புறமா 2 விசில் வரைக்கும் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் வெயிட் போட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ், எக்ஸாக்ட்லி 10 மினிட்ஸ் போதுமானது. அவ்வளோதான். இதுக்குள்ளே நம்ம ஒரு ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். தயிர், கெட்டியான தயிர் நல்லா அடிச்சிட்டு இது கூடவே ரைத்தாவுக்கு கொஞ்சமாக உப்பு, ஜீரகத்தூள், இது நீங்கள் கலந்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1/2, கேரட்டை நல்லா துருவிட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சுவையான ரைத்தா ரெடி. பாருங்கள், நம்மளோட குஸ்கா எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. சாதம் எல்லாமே குழையாமல் உதிராக நல்லா வந்திருக்கு. அதே சமயம் ரொம்ப விதையாகவும் இருக்காது, சாப்பிட்ற அளவு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 3 ஸ்பூன் சேர்த்தனால எக்ஸ்ட்ரா சேர்க்கல. அவ்வளோதான், நம்மளோட சுவையான குஸ்கா ரெடி. பாயில்டு எக்கும் இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.